ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்றுவேன். அதேபோல விமல் சார் வந்து நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகுனதுல எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசி மாசத்துல ஒரு 25 நாள், 30 நாள் ஜாலியா பேசிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு சசிகுமார் சார், இன்னொன்னு விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியா பேசிப்பேன். "என்ன தம்பி என்ன பண்றீங்க? எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?" அப்படின்ட்டு இவரும் பேசுவாரு. சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி, பொறாமை எதுவுமே கிடையாது. யாரு வந்தாலும் சரி, அவங்க கூட ஜாலியா பழகக்கூடிய ஒரு அந்த அளவு ஒரு அவர் கூட பழகுனது. ரோபோ மாமா, ஜனா, ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு. என்ன வந்துட்டு போறாரு, ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போறாரு, என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்ல டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் சும்மா அப்படியே உங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசர நான் பார்த்ததே கிடையாது. அங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணன கூட்டு வந்து பார்த்து, இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து, எல்லார்ட்டயும் பேசி இந்த மாரி படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர். நீங்கலாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தரா சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டா இருந்தா கூட வந்து இத சொல்லிட்டு போறது ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஸோ மச் சார். சொன்ன மாரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்ப எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்க எங்க வேணா சாப்பிடுங்க. அவங்க போகட்டும், கார குடுங்க, இது பண்ணட்டும். எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க் யூ ஸோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்ட்ட வாங்கிப்பாரு. வாங்கிக்கிட்டு புகழ் நீங்க இந்த இடத்துல இத போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு என்ன ஒரு ஒரு பேப்பர குடுத்தாலும் அந்த பேப்பர 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு புதுசா வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன். எல்லாருமே கை குடுத்து அவ்வளோ அழகா, இல்ல நீங்க இந்த கவுண்டர போடுங்க, நீங்க போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் எழில் சார். உங்கள மறக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்க சினிமால எப்ப காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலா இந்த தேசிங் ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படிதான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இதில ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் குடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில வருது அப்படின்னா, அதில உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு நிழலுக்காக மரத்த தேடி போவோம். ஆனா அந்த மரம் வெயில்ல நிக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாரி தான் இதில பின்னாடி ஒர்க் பண்ண அத்தன பேருமே, இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்றது, இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே வந்து